காலையில் எழுந்து என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறதே பெரிய கஷ்டம். எப்பயுமே தோசை, இட்லி. தம்பி பிறந்ததுலேருந்து நான் அதிகமாக இட்லி ஊற்றுறதே கிடையாது. அவன் இட்லி சுத்தமாக சாப்பிட மாட்டான். தோசை ஊற்றி ஊற்றி ரொம்ப போர் அடிக்குது, வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். எந்த ரெசிபியுமே எனக்கு தெரியாது. கம்பு தோசை, ராகி தோசைன்னு ஊற்றினாலும் தம்பி சாப்பிடுவானாலும் தெரியாது. கொஞ்சம் முருங்கைக்கீரை அடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த முருங்கைக்கீரை எல்லாத்தையுமே பொடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து போய் இனி ஓசு தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அதே அக்கா வீட்டுக்கு மறுபடியும் கிளம்பி போய் ஒரு 5 ரூபா கொடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டங்காட்டி இதுக்கெல்லாம் எதுக்குமா 5 ரூபான்னு சொல்லி தாராள மனசோட நிறைய முருங்கைக்கீரை பொரிச்சு கொடுத்தாங்க. கருவேப்பில் வாங்கலான்னு பார்த்தா போன வாட்டி வாங்கினதே இன்னி ஃப்ரிட்ஜில் வந்துட்டு அப்படியே இருக்குது. அதுவும் பொடி பண்ணி வைக்கணும். எல்லாமே வந்துட்டு இங்கே ஓசில் கிடைக்கிது அப்படின்னு நினச்சா ஒரு சில விஷயங்களெல்லாம் நமக்கு காசு கொடுத்தாலுமே கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் எசென்ஷியல்ஸ் எல்லாம் வந்து இங்கே சுத்தமாகவே கிடைக்காது. அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம், தண்ணி கிடைக்காது. இது எல்லாருக்குமே எல்லா விலாக்லையும் நான் சொல்லியிருக்கேன்.